அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த தாவேகா நண்பர்களுக்கு ஒரு பிளாஸ்ட் வீடியோ தான். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் பிளாஸ்ட், இந்த பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னால நம்ம ஒரு 1.5 லட்சம் கோடியா 1.5 லட்சம் கோடி, அதை கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் வேலை வாய்ப்பு பெறும் அளவுக்கு ஒரு முதலீடு நம்ம பண்ணியிருக்கோம் 100 நாள்ல. அந்த 100 நாள் சாதனை திமுக கூட ஒழுங்கா பண்ணல. ஆனா இதே விஷயத்தை இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்ணி உண்மையாவே 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். அதுக்கப்புறம் அதை 100 நாள் சொல்லும்போது ஞாபகம் வருது, 100வது நாள் அந்த சிறப்பான ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்துக்காக இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வாரோம். நானும் வாரேன், நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் வருவாங்க. என்ன பிடிக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நிறைய பேர் வராங்க. நானும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க பார்க்கணும்னா சென்னையில இந்த ஸ்கிரீன்ல தெரியிற இந்த இடத்துல நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ இது எல்லாருமே கலந்து உரையாடுறதுக்கும் சும்மா இன்ட்ராக்ஷன் ஒரு நல்ல செஷன் மாதிரி யூஸ் ஆகும். ஓகேவா? அதனால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி, இந்த பார்கோடை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது அக்கா என்ன போட்டிருந்தாங்கன்னா, தாவேகா அரசை முற்றிலும் பிளேம் பண்ண மாதிரி, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி மன்னிச்சிருங்க, சாமானிய மக்கள் the common people, அண்ணன் சொல்ற மாதிரி the common people, those who are affected by the in the EB of 200 units free of the தாவேகா government before திமுக government there is nothing, but இப்போ உங்களுக்கு something happened na we are coming to the conclusion. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுங்க. இந்த பிரச்சனைக்கு இந்த வீடியோலே ஒரு தீர்வு இருக்கு, அக்காவோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோல. அதுக்கு முன்னால பதில சொல்லிடுறேன். என்னன்னா, இவங்க கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க ஒரு நல்ல எண்ணத்துல தான் பண்ணோம், தாவேகா அரசுக்கு நல்லது ஏற்படணும்னு சொல்லி. அப்புறம் எதுக்கு நீங்க அந்த 200 ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணிட்டு பழைய இதே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்லலாம், ஓகே எல்லாத்துக்கும் சரி பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு, 6 பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி இதா இருக்குல்ல, அந்த 4 பேர் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அந்த 4 பேருக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம். அதை விட்டு பழசே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, தாவேகா அரசு மேல நம்பிக்கையே போயிடுச்சு, பழைய ஸ்கீமே கொண்டு வந்துருங்க, அதுவே நல்லா இருக்கும், நான் வச்சிருந்த ட்ரஸ்ட் போச்சுங்கிற மாதிரி சாரி, நான் போட்ட வீடியோக்கு சாரி அப்படின்னு கேட்டிருந்தீங்களே, அந்த இப்போ முட்டு கொடுக்குறாங்க, இப்போ சமாளிக்கிறாங்க. ஓகே, எனிவேஸ் இதை வேற மாதிரி இது பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த வீடியோக்குள்ள கம்ப்ளீட்டா வரும்போது நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னால இந்த பில் விஷயத்துக்கு வந்துடும். அக்கா என்ன சொல்றாங்க, அக்கா இல்லை அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு தெளிவா கேளுங்க. கொஞ்சம் டைம் ஆகும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லி கொஞ்சம் படி போடுங்க. அக்கா கொஞ்சம் அப்படி பொறுமையா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வச்சு அக்காவே நம்ம பதில் கொண்டு வரோம். ஆமா, நம்ம டாபிக் வருவோம். வாங்க ஓகே, போஸ்ட் பண்ணுங்க. எஸ் ஓகே, இது seeing it clearly 2024 கரெக்ட். ஐ மீன் 4th June 2025 2569. ஓகே, நெக்ஸ்ட் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, 4 ஜூன் 2025 போன வருஷம் ஜூன் மாசம் 4ஆம் தேதி 2569 ரூபா. நோட் பண்ணிக்கோங்க. 2799 ஆகஸ்ட் 2025. நோட் எடுத்தனால எழுதிக்கோங்க, அண்ணனையும் எழுத சொல்லுவோம். 2779 ரூபா அண்ணன் எப்போ பே பண்ணியிருக்காருன்னா, அதுக்கு அடுத்தது 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 25, அதாவது போன வருஷம். அடுத்தது அண்ணன் அக்டோபர் 2025 9ஆம் தேதி 2502 ரூபா. அடுத்த அண்ணன் டிசம்பர் 9ஆம் தேதி 2025 2578 ரூபா. பிப்ரவரி இப்போ இந்த 2026 4770 ரூபா, which means 2500 இருந்து 4000க்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. வித் ஈவி கார், ஏசி, வாட் எவர் இட் இஸ், என்னெல்லாமோ நிறைய வச்சிருக்காங்க. இட்ஸ் தேர் பர்சனல். பட் இங்க 4770 ரூபா ஒரு பெரிய டபுளா, கிட்டத்தட்ட ஒரு இதா கூடி இருக்கு. நெக்ஸ்ட் தான் இந்த மேனான அக்கௌண்ட்டுக்கு வரும், இந்த அமௌண்ட்டுக்கு வரும் 37,413 ரூபா. அண்ணனும் அக்காவும் மார்ச் 20ஆம் தேதி பே பண்ணியிருக்காங்க. மார்ச் 20ஆம் தேதி, இங்க எல்லாமே 9ஆம் தேதிக்கு முன்னால பே பண்ணியிருக்காங்க. 5, 6, 9ஆம் தேதியில பே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் 20ஆம் தேதியில பே பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் நான் சொல்ல விரும்பல, அக்காவே சொல்லுவாங்க, கேளுங்க. இந்த 3743 ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றாங்க. அந்த சேஞ்ச் எங்க அபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் சேஞ்ச் பண்ணணும் யூனிட், அதனால மீட்டர் மாத்துறோம். ஸோ அதனால பழைய மீட்டர்ல கொஞ்சம் காசெல்லாம் கம்மியா வந்திருக்கு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபுல்
அதுக்கான மொத்த அமௌண்ட் அதை பே பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே அந்த எக்ஸ்பிளைன் அதாவது அக்கா என்ன சொல்றாங்கன்னா 1 இயர்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அது 1 இயர் கிடையாது, 10 months கூட இருக்கலாம். இந்த 1 இயர் பீரியட்ல அப்பார்ட்மெண்ட்ல எல்லாருக்குமே வந்து பிரச்சனையா இருந்திருக்கு. எல்லாருக்குமே மீட்டர் பிரச்சனையா இருந்திருக்கு. மீட்டர் அந்த பாக்ஸ் ஓகே, அந்த மீட்டர் கணக்கு ஓடும்ல, அது அந்த நீங்க இது சொல்லலை ஓகேவா, ஃபியூஸ் போய் அந்த இதெல்லாம் கிடையாது, மீட்டர் ஓகேவா. அந்த மீட்டர் பாக்ஸ் செயலிழந்தனால கரெக்டா வேலை செய்யல, செயலிழந்ததுல கரெக்டா வேலை செய்யல. அதனால எல்லாரையும் பேசி ஒரு அமௌண்ட் which means average amount. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. இங்க தான் ஒரு பிரச்சனை. நீங்க ஈபில வேலை பார்க்குறவங்களோ இல்லை ஈபில வேலை பார்க்குற யார்கிட்டனாலும் கேட்டுக்கோங்க. சப்போஸ் போன 3 நாள் முன்னால எங்க வீட்டில் எங்க கடையில் வந்து எங்க சாமில்ல வந்து கமர்ஷியல் கரண்ட் ஓகே, அங்க வந்து மீட்டர் வந்து ஒர்க் ஆகலை, பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பிளாஸ்ட் ஆனதுனால இப்பவும் அப்படிதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன், நான் வந்து இதை அப்டேட் பண்றேன் அந்த விஷயத்த. அங்க என்ன பிரச்சனைனா இனி மீட்டர் ஓடாது. ஸோ அந்த மீட்டரை ரீப்ளேஸ் பண்ண ஒரு சர்டன் பீரியட் வரும்னா அந்த பீரியடுக்குள்ள நம்ம என்னன்னா மினிமம், அதாவது இதுக்கு முன்னால கேட்டின அமௌண்ட் இருக்குல்ல, அதுல ஒரு மினிமம் ஆவரேஜ் அமௌண்ட் அவங்க கேட்ட சொல்லுவாங்க. அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது. அதாவது அந்த ஆவரேஜ் அமௌண்ட்டே நம்ம கட்டிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு முன்னால வந்த கணக்குப்படி போகும். அப்படி பார்த்தா அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது, ஒரு ஆவரேஜ் அமௌண்ட். ஸோ அக்கா சொல்றதை வச்சு பார்த்தா இது ஒரு ஆவரேஜ் அமௌண்ட். அதாவது 10 மாசத்துக்கு அவங்க வந்து 1 இயர்னு சொல்றாங்க. ஓகே, 10 மாசத்துக்கு கணக்கு பண்ணலாம். 37,413 வந்து நீங்க வந்து ஆவரேஜா கால்குலேட் பண்ணா 10 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணுவோம் 3741 ரூபா 0.3 அப்படி ஓகே, ரவுண்டா வச்சுக்கலாம். 3700 ரூபான்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னால் அவங்களுக்கு வந்து மீட்டர் ரிப்பேராக இருக்கும்போது 4700 ரூபா கிட்டத்தட்ட கூடி இருக்கு, அப்பவுமே கூடி இருக்கு. ஸோ 4700 வாங்கும் போதே ஏதோ ஒரு அமௌண்ட் அங்கேயே கூடி இருக்கு, மீட்டர் தப்பா இருக்கும்போது. ஸோ இந்த ஆவரேஜ் அமௌண்ட் 3700 நம்ம வந்து கூப்பிடுறோம், நம்ம வந்து கவுண்ட் பண்றோம் ஓகேவா. இது கூட ஆட் பண்ணலாம். 3740 ரூபான்னு போடுவோம், சும்மா 40 ப்ளஸ் இங்கே ஆவரேஜாக வந்து அதுக்கு முன்னால் 4000 ரூபாய் பே பண்ணியிருக்காங்க, 4770 ரூபா. ஆல்சோ இட்ஸ் சம்மர் ஓகேவா. சம்மர் பீரியட்ல குழந்தைகள் வீட்டில் இருக்கும், அது ஆல்ரெடி அவங்க சின்ன பசங்க, இன்னொன்று வீட்டிலே இருப்பாங்க, லீவ் நாட்கள் நிறைய இருக்கும், ஃபேமிலிஸ் யாரும் ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க, எக்ஸ்ட்ராவை கன்சியூம் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை ப்ளஸ் பண்ணோன்னா 8510 ரூபா வருது. ஸ்விம்மிங்ல வரேன், 8510 ரூபா வருது. 8500 ரிப்பீட் பண்றேன், 8510 ரூபா வருது. விச் இஸ் ஆவரேஜ். நான் சொல்றது ஆவரேஜ், ஏன்னா அங்க அப்பார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. டோட்டலா வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆவரேஜ். இவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த யூனிட்டை போட்டிருந்தாங்கன்னா கிளியரா புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னால எவ்வளவு யூனிட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எல்லா அப்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னா எல்லாரோட யூனிட்டை செக் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ இதுலேயே 8000 சில்லற வருது ஆவரேஜ். அப்போ இவங்க லாஸ்டா காட்டுறது இருங்க 11,975. நான் சொன்னது ஆவரேஜ். அப்படி பார்த்தா இந்த 11,000க்கும் அதுக்கும் எவ்வளோனா ஒரு 3000 ரூபா, ஒரு 3000 ரூபா 2500 ரூபா சொச்சம் வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்னா ஏன் அந்த ஆவரேஜ் இதில் ஈக்குவல் ஆகாது நான் கேட்குறேன். அது இல்லாமல் நான் சொன்னேன் சம்மரு எக்ஸ்ட்ரா ஆகியிருக்கும், கண்டிப்பாக ஆகியிருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஈவி கார் வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக கரண்ட் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், ஏசி எக்ஸ்ட்ராவாக ஓடி இருக்கும்னு சொல்லலாம். சம்மர் இட்ஸ் சம்மர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அடுத்த மாதமே 13,000, அதில் வந்து ஒரு 1000 ரூபாய் கூடி இருக்குன்னு வச்சுக்கலாம். 1000 ரூபாய் ஒரு 200 ரூபா போல கூடி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏன் அந்த சேஞ்சஸ் இருக்காது நான் கேட்குறேன். கிட்டத்தட்ட நீங்கள் நியர்லி 1000 யூனிட் மேபி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் மீட்டரில் பிரச்சனை இருக்கலாம். சப்போஸ் அந்த மீட்டரில் பிரச்சனை இருந்தால், ஏன்னா அந்த மீட்டர் சேஞ்ச் பண்ண பிறகு தான் அந்த பிரச்சனை வருது கிளியராக பார்த்தா. ஸோ அதை நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கலாமே. இந்த மீட்டரில் மேபி எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, இது இல்லை மேபி டெபாசிட் அமௌண்ட்டா, இல்லை வந்து இந்த மாதிரி எங்களுக்கு தப்பாக இதுக்கு முன்னால் மேபி அந்த மீட்டர் கரெக்டாக இருந்தால் இந்த அமௌண்ட் தான் எங்களுக்கு வந்திருக்குமா, ஏன் அப்போ அந்த 37,000க்கு நீங்கள் கணக்கு கேட்கல, சும்மா நாங்கள் பே பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு கணக்கு சொல்லியிருப்பாங்களா, ஆவரேஜாக ஒரு அமௌண்ட். அப்போ மாதம் ஆவரேஜாக ஒரு அமௌண்ட் கணக்கு பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதையும் நீங்கள் ஆட் பண்ணி தானே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கணும். ஸோ ஃபுல்லாகவே இதில் மேனிப்புலேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வந்து இந்த பார்ட்டி கிடையாது, அந்த பார்ட்டி கிடையாது, நாங்கள் 2 பார்ட்டி. ஏன் நீங்கள் தாவேக்காக்கு சப்போர்ட்டர்ஸ்னு டேரெக்டாக சொல்லிட்டு போங்களே. இவ்வளோ நாள் தாவேக்காக்கு தான் சப்போர்ட் பண்ணி, அப்போ நாங்கள் தாவேக்காக்கு தான் சப்போர்ட்டு, இந்த கட்சி அந்த கட்சிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். மக்கள் சொல்கிறத வச்சு கேட்டு என் ஒய்ஃப் ஏதோ பேசிட்டாங்க, ஒரு நல்ல தான் நாங்க பண்ண நினைச்சோம், அது தப்பா போயிடுச்சு, நாங்க கால்குலேட் பண்ண தெரியல. சப்போஸ் இது அது இல்லாம இதுல என்ன பிரச்சனைனா, அங்க வந்து நம்ம மின்சாரத்துறையில இருந்து அவங்க கால் பண்ணியிருக்காங்க, ஓகே நாங்க உங்க பிரச்சனையை வந்து சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி. இவங்க கால் பண்ணி இதோ உங்களுக்கு டீடைல்ஸ் தரேன்னு கட் பண்ணிட்டாங்க. திரும்ப கால் பண்ண கவர்மெண்ட் சைட்ல இருந்து கால் பண்ண இவங்க எடுக்கல, ரிப்ளையும் பண்ணல. இப்போ சொல்றாங்க இபி எங்களை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி. இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஷன் தான் ஆகுது. ஸோ இப்பவுமே என்ன சொல்றேன்னா,
இப்பவும் நீங்க தெளிவா மன்னிச்சிருங்க, இல்ல வந்து சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இங்க வந்து நாங்க மேகதாது இல்ல அந்த மேட்டூர் அணை ஏதோ ஒரு அணையில வந்து இதை பத்தி பேசணும், அதை பத்தி பேசணும், இதுவும் 4 பேருக்கு யூஸ் ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லி இப்போ கூட தலைவி என்ன சொல்றாங்க, தலைவி மீன்ஸ் அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க 500க்கு கீழே இருக்கவங்களை பத்தி பேசல, 500க்கு மேல இருக்கவங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லி. 500க்கு கீழே இருந்த எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி 1-2 பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா வரவங்க, நான் இல்லைன்னு சொல்ல, தப்பா கால்குலேட் பண்ணிக்கலாம், தப்பா மிஸ்டேக் மீட்டர் இந்த மாதிரி தப்பா மீட்டர்ஸ் ஓடி இருக்கலாம். நேரா போங்க, டிஎன்இபி போங்க. இவங்க சொல்றாங்க பல கோடி மக்கள் வந்துருவாங்க. பல கோடி மக்கள்லாம் இல்லைங்க, இந்த கொத்தடிமைகள் மட்டும்தான் வரும். ஸோ நீங்க உங்களுக்கு பிரச்சனையா போங்க, பல கோடி மக்கள்னால இபி ஆஃபீஸ் முன்னால போய் நில்லுங்க, 1 ரூபானாலும் 1 ரூபா சம்பாதிச்ச ரூபா கேளுங்க, யார் வேண்டாம்னா. அப்பதான் மக்கள் பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். ஏன் எல்லாருமே போல 37,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஒருத்தர் யார் இப்போ விஜய் சிது அவர் கட்டியிருக்காருன்னா எப்படி விடுவாரு, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாம விடுவாரு நான் கேட்கிறேன். சம்திங் ஏதோ வந்து மீட்டர் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா யூ ஹாவ் டு ரிப்போர்ட் டு தம். எப்படின்னா இப்படி எனக்கு மீட்டர் சேஞ்ச் பண்ண பிறகு வந்திருக்கு, வாட் இஸ் த ரியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கணும் நீங்க. இது வேற ஆகுனா பிரைட்னஸ் குறைஞ்சு இருட்டடைஞ்சு போயிட கேமரா. சரி, இதுதாங்க இந்த கிளாரிஃபிகேஷன். இதுல வீடியோல பல விஷயம் பேசியிருக்காங்க. அந்த வீடியோக்கு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க. அது வேலிட் ரீசன் மாதிரி இல்லை. ஏன்னா முற்றிலுமே தாவேகா கவர்மெண்ட்டை ஒரு மாதிரி பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி நீங்க பேசியிருந்தா எங்க எல்லாருமே நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க, ஒரு 4 பேர் பெனிஃபிட் ஆகல, அந்த 4 பேருக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம். அதை விட்டு பழைய இதை கொண்டு வாங்க, தாவேகா கவர்மெண்ட் மேல இதா இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை போயிடும் போல இருக்கு, நான் தான் அந்த வீடியோ போட்டேன் சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட்ல ஒரு பிஜிஎம் வேற, சோகமா ஒரு பிஜிஎம் வேற. இந்த வீடியோலையும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. இந்த 37,000 ரூபாய் அந்த போன ஆட்சியில உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா நீங்க அந்த ஆட்சியில என் கேள்வி கேட்கல, போன ஆட்சியில தான் அது வந்திருக்கு. 37,000 ரூபாய் போட்டிருக்காங்க, அதுக்கு தாவேக்கு எவ்வளவு பரவாயில்ல, ஏன் 37,000 ரூபாய் போட்டீங்க, ஏன் ரீசன் கேட்கல? மீட்டர் தப்புன்னு சொல்லி திடீர்னு வந்து சொல்றாங்க, 1 இயரா சொல்லாம திடீர்னு வந்து சொல்றாங்க, ஏன் கேட்கல? சரி, உங்களுக்கு இவ்வளவுதான் கரண்ட் வரும்னு சொல்லி ஒரு யூனிட்டை ஷோ பண்ணிருக்கணும்ல, எல்லா யூனிட்டையும் ஷோ பண்ணிருக்கணும்ல, ஏன் ஷோ பண்ணல? So that's a real issue அப்படின்னு என்னால சொல்ல முடியும். This is the real issue, this is a fact, which is அந்த 37,000 for the meter change தான். அது அவங்க அந்த அம்மாவே சொல்றாங்க, தப்பா கணக்கு வந்திருக்கு இவ்வளவு நாளும், அதனால ஆவரேஜா ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இதுதாங்க அவங்க வாயிலே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதை யாரும் குழப்பிக்கண்டாம். இந்த யூனிட்டை அவங்க வந்து ஃபோன் பண்ணி டிஎன்இபிக்கு அனுப்ப சொல்லுங்க, அவங்களே எல்லா ரீசனையும் சொல்லிடுவாங்க. அதை வெளிப்படையாக போட சொல்லுங்க, இவங்க யூனிட் எடுத்து வெளிப்படையாக போட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திப்போம். அந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் 100 நாள் நம்ம பண்ண சாதனையை நினைச்சிட்டு அடுத்து மேலும் பல சாதனைகள் வரும். 16ஆம் தேதி ஸ்டே டியூன். எல்லாருமே வந்துருங்க. வீடியோஸ் மேபி நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பல விஷயங்கள் பேச இருக்கிறோம். அதுக்கப்புறம் பல திட்டங்களை வந்து தீட்ட இருக்கிறோம். களத்தில் வந்து இளைஞர்களை வந்து பணியாற்று நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கலான் இருக்கோம். ஸோ இது வந்து அஃபிஷியல் டிவிகே ஓடிஎஃப்சி அவங்களுடைய மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் பிடிச்சிருந்தா எங்களை பிடிக்கும்னா வாங்க. நன்றி வணக்கம்.